ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பட்சத்தில் ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது எந்த நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி, கெட்ட நிகழ்வு நடந்தாலும் சரி, நார்மலாக ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, அதில் யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வன்மத்தை எப்படா கக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெறியில் வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. குறிப்பாக சாச்சனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் விஜய் விஷால், இவங்களெல்லாம் கண்டிப்பாக சொல்லிட்டே போகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அது அப்படியே அடுத்தடுத்து அதில் விஜய் விஷால் நேற்று ஒரு சம்பவம் நடக்கு. அதாவது நேற்று வந்து ராணுவுக்கு வந்து பிறந்தநாள், அதுக்கு வந்து வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்காக வந்துட்டு கேக்கே இல்லாட்டியும் அவங்க மனசால் செஞ்சு அந்த சாக்லேட் கேக்கை வந்துட்டு கொடுத்து அவருக்கு வந்து சர்ப்ரைசிங்காக கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்து அவர் கட் பண்ண வச்சு அதில் வேறு அவர் வேறு அழுதுட்டார். இந்த கேக்கால் இல்லை, அவங்களுடைய வீட்டை வந்து மிஸ் பண்ணி ரெஸ்ட் ரூமில் போய் அழுது அதுக்கப்புறம் ஏன் தான் கூப்பிட்டு வந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சாக்லேட்டாக ஊட்டி சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? இதில் வந்து பவித்ரா ரொம்ப டீசெண்டாகவே நடந்துக்கிட்டாங்க, இவரும் டீசெண்டாகவே நடந்துக்கிட்டார். ஏன்னா இதை வச்சு ஒரு சில பேர் அங்கே கூட இங்கே கூட இப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நேற்று அவங்க ரெண்டு பேருமே அலோவ் பண்ணல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்மைலி பால்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து எல்லாருமே அடித்து விளையாண்டுக்கிட்டாங்க. அது பெருசாக வலிக்கவும் வலிக்காது. ஆனால் அதையும் மீறி அந்த பாலை வச்சு அடிக்கும் போது ஒரு சில பேர் இப்படி ஐயோ வலிக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து சௌந்தர்யாவும் ராணுவும் அப்படியே வலிக்குதுன்றாங்க. அந்த அளவுக்கு யார் அடிக்கிறா பார்த்தீங்கன்னா இந்த விஜய் விஷால். எவ்வளோ கேவலமான ஒரு ஆள் பாருங்களேன். ஒரு ஜாலி தான், ஓகே. அந்த ஜாலியில் கூட ஒரு சில பேர் வன்மத்தை கக்குவாங்க. அவங்களுக்கு ஒன்று வலிச்சிடக்கூடாது, நம்ம அடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர். இப்போ தீபக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பூ மாதிரி போட்டார். முத்துக்குமரன் இன்னும் ஒரு சில பேர்லாம் அப்படி தான் பண்ணாங்க. இந்த விஜய் விஷாலை பார்க்குறோம், அப்படி வெறி கொண்டு தாக்குறாரு. அவ்வளோ வன்மம், அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்குன்ற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ? அதுவும் சரி, ராணுவ பாவம் அவர் தாங்குவார். இந்த சௌந்தர்யா பொண்ணு பக்கத்துலன்றது அந்த சௌந்தர்யமாக டம்மு டிம்முன்னு விழுது. வலிக்குதுறான்றாங்க. ஆனால் இதே இது வந்துட்டு வேற ஒரு பெண்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதை பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. சௌந்தர்யாவே இருக்கவே ஜாலியாக எடுத்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் கடந்து போயிட்டாங்க. இதே இது வந்து இந்த பிரியங்கா சீசனில் இருந்தவங்களோ இல்லை போன சீசனில் இருந்தவங்களோ இருந்திருந்தால் இந்நேரம் பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கும். ஆனாலும் அதாவது எப்பயுமே வன்மத்தோடு வாழக்கூடாது. அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன தான் வந்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கு இருந்தாலும் இப்போ வந்துட்டு பிக் பாஸ்க்கு வராமல் இருந்ததாக கூட விஜய் விஷாலுக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. பட் பிக் பாஸ்குள்ளே வந்து ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அவருடைய ஆட்டிடியூட், உண்மையான விஷயங்கள் வெளியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணது ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக விஷயமா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. சரி, நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்களா இல்லையன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஜய் விஷால் ஒரு வாட்டி பண்ணுறது அவருடைய அந்த கேரக்டரை வந்து ரொம்ப கேவலமாக அவரே காமிச்சிக்கிறார். நான் இப்படி தாங்க, நீங்கள் வந்துட்டு நல்லவங்களாம் நினைக்காதீங்கன்ற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நம்பர்லாம்.